கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி கலை திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றுகிற வகையில் ஆண்டுதோறும் குமரி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு குமரி திருவிழா திரிவேணி சங்கமம் கடற்கரையில் தொடங்கியது. இதனை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நமது பாரம்பரியத்தை கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தெரிந்து கொள்ளும் நோக்கில் குமரி திருவிழா தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கலை விழாவில் ஒயிலாட்டம், களரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களை உலக நாடுகளுக்கு இணையாக பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மத்திய அரசு அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துகிறோம். அந்த வாய்ப்புல நாங்க ஒரு மதசார்பு, எங்களுடைய கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை, மதசார்பற்ற ஒரு கூட்டணி அரசாங்கம் இருக்கு. அதனால அந்த மதசார்பற்ற அணியை எங்களுடைய கொள்கைகளை ஒத்து போகக்கூடிய ஒரு இயக்கத்தோட நாங்க கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 59 ஆண்டுக்கு பிறகு, இப்ப நான் கூட பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பிறகு நானே பார்த்தது இல்லை. நான் 1975 தான் பிறந்திருக்கேன், 51 வயசு ஆச்சு. அந்த அமைச்சரவையில நான் இன்னைக்கு பங்கு பெற்றிருக்கேன்னா கூட்டணி அரசுக்கு சாத்தியம் இல்லை, கூட்டணியை சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அதை நினைச்சு பார்க்கணும், அவ்வளவுதான்.